சும்மா இருப்பா, அதுக்கு நான் திங்காமலே இருப்பேன். இல்லே வேண்டாம் தாரு, இவங்கள்ட்ட பணிஞ்சு போயிடாத. இவளுக காரியத்தை சாதிச்சுக்கணும்னா ஒண்ணு இவளுக பட்டினி கிடப்பாளுவ, இல்ல நம்மள பட்டினி போட்டுருவாளுவ. இல்ல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன்ல. ஆமாமா, ரொம்ப தான் அனுபவிச்சிருக்காரு. ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோ, நல்லா சொல்லுவாரு. இல்ல இவளுக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ மசிஞ்சிராத. இவளுக்கு பேச்ச கேட்ட நீ வந்து அழிஞ்சிருவ பாத்துக்க. ஐயோ, பசியை விட இந்த அப்பாவோட பேச்சு ரொம்ப கொடுமையா இருக்கே. மைனி மா, உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? குழந்தா, நாங்க சொன்னா சொன்னதுதான். ஒரே ஒரு வழி இருக்கு. பேசாம நாங்க அம்பிட்டு பேரும் சாப்பிட்ட பிறகு நீயா அள்ளி போட்டு தின்னுக்க. அது ஒண்ணுதான் வழி. அப்படி ஒரு மானக்கடை சாப்பாடு எனக்கு தேவையே கிடையாது. எம்பிட்டு வீராப்பா இவனுக்கு. போல போ, பட்னி கடை. மாமா, தயிர் சோறு வைக்கவா? நீ வேற மோ, அவன் பாவம்மா, சாப்பிடாமலே போறான், பட்னி கிடக்க போறாமா. இப்படி பட்னி கிடந்தாதான் அறிவு வரும்னா கிடக்கட்டுமே. இப்ப என்னல போச்சு? அப்படியாவது கோவத்துல அவன் போய் வீரா கால்ல விழுந்து அவளை கூட்டிக்கிட்டு வரட்டும். நீ பேசாம சாப்பிடல. கேட்டி எசக்கி, பாலை சூடு பண்ணி வைக்க சொன்னனே, வச்சியா? ஐயோ, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன். இவ ஒருத்தி எல்லாத்தையும் மறந்து போயிருவான். அத்தை, அரைச்ச மாவு நானே வந்து எடுத்து சரி வா. இலே சௌந்தரம், கடைசியா பாத்தியாளே? இந்த சோடாப்புட்டி வயிற்றுலயே இல்ல கைய வச்சுட்டாளுவ. பசி வந்தா 10 பறந்து போயிடும்ல. இலே, இந்த சோடாப்புட்டி போய் அந்த வீராவை கூட்டிட்டு வந்துட போறான்லே, பாத்துக்க. அக்கா, நீ சாப்பிடுக்கா. மட்டன் குழம்புன்னு நினைச்சு உருளைக்கிழங்கு குழம்பு சாப்பிடு. வேற என்ன பண்றது, தலைவிதி, சாப்பிட்டு தானே ஆகணும். அக்கா, இத வந்து கசாயம் போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னா பாக்கியம். ஆமா, இது நம்ம ஊர்ல இந்த இருட்டுல இந்த ரோட்ல விற்பாங்களே, அது சூப்புன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு ரசம் மாதிரியே இருக்கு. என்னடி இவ்ளோ நேரத்துல என்ன செஞ்சிட்டு இருக்க நீ? இல்ல, இன்னைக்கு அறிவு பார்க்க போறோம்ல, அதான் பால் கொழுக்கட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக இப்படியா? அடியே, மணி 3 தாண்டி ஆகுது. படுத்தேன், கண்ணு முன்னா தூக்கமே வரல. பொறுத்து பார்த்தேன், வேற வழி இல்லாம எந்திரிச்சு இத வேலைய ஆரம்பிச்சிட்டேன். அண்ணே இன்னைக்கு அறிவை பார்க்க கூட்டிட்டு போகும். பாவம், வயிற்று ருசியா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. நேர்ல பாக்குறப்போ இந்த பால் கொழுக்கட்டைய கொடுத்தா எம்பிட்டு சந்தோஷப்படுவாரு. இன்னைக்கு பார்க்க முடியும், ஆனா இந்த பால் கொழுக்கட்டெல்லாம் கொடுக்க முடியும் நீ நம்புறியா? பின்ன அண்ணன் சொன்னது சொன்னதுதான். அதுவும் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். என் அறிவுக்காக பார்த்து பக்குவமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நம்பிக்கை, அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போட்டோம். நான் ஏதோ சொல்ல விரும்பல. நான் போய் படுக்கிறேன். சரி, போய் படு. எங்கேயும் போகலானே, கடையில தான் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா கடை வந்து பாத்துக்கல. சரி, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி, போன வாரம் கணக்கெல்லாம் வர காட்டவில்லை நீ. கொண்டு வந்து காட்டிடுறேன். சரி, எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் வருவேன். சரிண்ணே. என்னல, இன்னும் 8 மணி கூட ஆகல, உன் தங்கச்சி ரெடியா நிக்கிறடா. நம்மள டிஃபன் கூட சாப்பிட விடுவாளா என்னன்னே தெரியல. என்னல சொல்லுத? அவளோட கவலை அவளுக்கு.
அங்க பாரு. அண்ணே, பால் கொழுக்கட்டை பிரமாதமா ரெடி பண்ணிட்டேனே. போலாமாண்ணே? அண்ணே, எனக்கு டேஸ்ட் பார்க்க ஒரு கொழுக்கட்டை கூட தரலண்ணே. ஏட்டி, இது என் வீட்டுக்காரருக்காக செஞ்சது, வேற யாருக்கும் கிடையாது. அண்ணே, நான் ரெடி. நீ கிளம்பலையா? இல்லை, என்னல சேலை கட்டு வந்திருக்க? ஏண்டா, நல்ல ட்ரெஸ் தானே போட்டிருக்கா? இல்லை, போய் ஏதாச்சும் பளிச்சுன்னு கட்டுவல. இது ரொம்ப டல்லா இருக்குல்ல. ஏல, நீங்க என்ன திருவிழா காவல போறீங்க? ஜெயிலுக்கு போறீங்களே, அங்க என்ன பட்டு புடையா கெட்டு போக முடியும்? எப்போ நம்ம என்ன ஜெயில சுத்தி பார்க்க போதும்? அறிவழகனை தானே பார்க்க போதும். அவன் இவனை பார்த்தா சந்தோஷப்படணும்ல. இப்படி பார்த்தா அவனுக்கு சோகம் வரும், அப்புறம் கண்ணீர் விட்டு கதறவான்ல. அவன் முன்னாடி போய் பளிச்சு நின்னா தானே அவனுக்கு ஒரு சந்தோஷம். இல்லை, போய் நீ பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் கட்டு போவலாம். அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஒரு சேலையை கட்டிக்கிட்டு நெத்தில நல்லா திருநீர் வச்சு நல்லா மேக்கப்லாம் போட்டு பளிச்சுன்னு வாழ. அப்படியெல்லாம் போனா தப்பா இருக்காதா? இல்லை, இதுல என்ன தப்பு இருக்கு? அறிவு என்ன கொலையா பண்ணிட்டு போயிருக்கான்? இல்லை, அவன் செய்யாத குத்தத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. அவன் ஒரு அப்பாவி, அதை முதல்ல மனசுல புரிஞ்சுக்கிட்டு வா. அறிவு ஏற்கனவே ரொம்ப பிரஷர்ல இருப்பாரு. நீயும் அழுத மூஞ்சியோட போய் நின்னா அவருக்கு இன்னும் வருத்தமா இருக்காதா? இல்லை, அறிவு உன் புருஷன், அவனை நீ பார்க்க போத. அவனை பார்த்தா சந்தோஷம் பண்ணும்ல. போய் லட்சணமா கிளம்பி வா. போ, சரி லட்சணமா போ, சீக்கிரம், நேரம் இல்ல. அதை தாடி சீக்கிரம். எப்படி துள்ளி குதிச்சு ஓடுது பாரு.